for a movie press meet. எனக்கு மலையாள சினிமா மலையாளி ஆக்டர் 3 இஷ்டான. So we do watch a lot of films, Malayalam films. So I'm very happy இங்கே வந்து நம்ம நடித்த படத்துக்காக ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தது. Thank you all for waiting because we just landed and came here directly. ஸோ டீசல் ஒரு கம்ப்ளீட், அவங்க அனன்யா சொன்ன மாதிரி கம்ப்ளீட் என்டர்டெய்னர், ஆக்ஷன் என்டர்டெய்னர். ஸோ எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அண்ட் பியர் சாங்குடைய அந்த ரீல் சென்சேஷன், ஐ திங்க் இட் ஸ்டார்டட் ஹியர் இன் கேரளா லைக் யூ சேட். ஸோ குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து அது பண்ணி போட்டிருந்தாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் அது ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு, வேர்ல்டு வைட் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷம். இட் ஆல் ஸ்டார்டட் ஹியர்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் யூ கைஸ் ஆர் பீங் சப்போர்ட்டிங் தமிழ் மூவிஸ், தமிழ் ஸ்டார்ஸ், ஆக்டர்ஸ், அதுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ டீசல் படம் வர அக்டோபர் 17 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது. இது வரைக்கும் நான் பண்ண ரோல்ஸை தாண்டி இந்த படத்தில் ரொம்ப ஒரு இன்டென்ஸான ஆக்ஷன் சீக்வன்சஸ், டான்ஸ், ஒரு நல்ல கண்டென்ட், இது வரைக்கும் ஸ்க்ரீனில் பார்க்காத ஒரு கண்டென்ட். நம்ம எல்லாருமே வி ஆர் கனெக்டட் டு பெட்ரோல் டீசல் ரைட் ஃப்ரம் த மொமெண்ட் வி ஸ்டெப் அவுட் ஆஃப் அவர் ஹவுஸ் ஆர் ஈவன் வென் வி ஆர் அட் ஹோம் இன் சம் வே ஆர் தி அதர். ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற வேர்ல்டை நம்ம பார்த்துருக்க மாட்டோம், நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இவ்வளோ விஷயங்கள் இருக்கா இதுக்கு பின்னாடி அப்படின்னு. ஸோ தட் இஸ் ஒன் திங் தட் ஐ ரியலி லைக்ட் வென் ஐ ஹர்ட் த ஸ்கிரிப்ட் ஃப்ரம் த டைரக்டர். ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற வேர்ல்டு, அண்டர் வேர்ல்டு, அந்த டார்க் வேர்ல்டு, மாஃபியா, அது மட்டும் இல்லை. செகண்ட் ஹாஃபில் வந்து ஃபிஷர்மேன் லைஃப்பை பற்றியும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு வர இஷ்யூஸ் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இட் வில் பி அ கான்டென்ட் ஓரியன்டட் ஆக்ஷன் என்டர்டெய்னர் ஃபார் திஸ் தீபாவளி. டைரக்டர் சண்முகம் அவர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக நிறைய சொல்லுவார் படத்தை பற்றி. ஆக்சுவலாக அந்த டீசல் மூவி வந்து ஒரு அண்டர் வேர்ல்டுன்னு சொல்கிறத விட, அண்டர் வேர்ல்டுக்கும் நமக்கு அந்த மாஃபியா அவங்களுக்குள்ளே போட்டுக்கிற சண்டை கிடையாது. அவங்க பண்ணுறதால நம்ம எல்லாருமே பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும். நம்ம பெட்ரோல் டீசல் வந்து 1 ரூபி அது ப்ரைஸ் ஹைக் பண்ணும்போது நம்மளோட மந்த்லி பட்ஜெட் ஆட்டோமேட்டிக்காக ஒரு 10,000 இன்க்ரீஸ் ஆகிடுது, நம்மளுக்கு தெரியாமலே. ஏன்னு நம்ம என்னைக்கு யோசிச்சு பார்த்ததில்ல. அதுக்கு பின்னாடி நிறைய இருக்குது. இந்த தேனியை பற்றி சொல்லுவாங்க. அந்த தேனி வந்து இல்லைன்னா ஒரு 7 டேஸில் வந்து இந்த வேர்ல்டு வந்து அதோட ஃபங்க்ஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும் அப்படின்ற மாதிரி இந்த சயின்ஸில் ஒரு தியரி சொல்கிறாங்க. ஆனால் பெட்ரோல் டீசல் இல்லைன்னா வித்தின் 24 hours த வேர்ல்டு கோயிங் டு ஸ்டாப் அப்படியே நின்றும். இது வந்து எதுவுமே நடக்காது. ஈவன் நம்ம சொல்கிறது வந்து தாய்ப்பால்னு சொல்கிறோம், அது கூட கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு தியரி அதே சொல்கிறாங்க, இன்னொரு தியரி சொல்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு தேடும்போது தான் எனக்கு அது பார்க்கும்போது தெரிஞ்சுது. ரோட்டில் நம்ம இந்த ரோட் சைடில் வந்து மோட்டல்ஸ், தாபாலாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு இடத்துல நாங்கள் நிறுத்தி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு டேங்கர் லாரி நிற்குது. அங்கேருந்து பக்கெட்டாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. என்னடா இது என்ன எடுத்துகிட்டு போகிறாங்க, டேங்கரில் நிற்குது, ஒரு பக்கெட்டில் எதுவும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்புறம் போய் அப்படியே தூரத்தில் நம்ம ஒரு ரைட்டராக இருக்கிறதால போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அவங்க வந்து அங்கேருந்து லூட் பண்ணுறாங்க. அந்த டேங்கரில் நிற்கிற டேங்கரில் சாப்பிட்ற இருக்கிற டேங்கர்லேருந்து பக்கெட் போடுறதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்கும் அவங்க யூஸ் பண்ணுறது. பன்னிக்குட்டி போடுறது, தலைபால், சொக்கான, லாட் ஆஃப் டேர்ம்ஸ் அந்த வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணுறது. அந்த பக்கெட் போடுறதுன்னு சொல்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸிங் ஆச்சு. அதை எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா அந்த குரூட் ஆயில் எடுத்துகிட்டு போய் நிறைய வேலை பார்க்குறாங்க. ஸோ அதுக்குள்ளே அப்படியே அங்கே தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிச்சது. அப்படியே தேட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் ஒரு 165 ப்ராடக்ட் வந்து அந்த குரூட் ஆயிலேருந்து பிரித்து எடுக்கிறாங்க. ஸோ அந்த 165 ப்ராடக்ட் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் எல்லாமே கனெக்ட் ஆகுது. அதுலேருந்து அந்த பக்கெட்டில் ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்குது. என்ன எல்லாத்துலேயுமே இருக்குது. ஈவன் இந்த பிந்தி சொல்கிறாங்க, இப்போ பொண்ணுங்க நெத்தியில் பொட்டு வைப்பாங்க, செந்தூரம் சொல்கிறாங்க, அதில் ஆயில் அடல்ட்ரேஷன் இருக்குன்னு சொன்னாங்க. நான் ஷாக் ஆகிட்டேன். அது இல்லாமல் பொட்டு வைக்க முடியாதுங்க. அரிசி அதில் ஏதோ பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நிறைய இருக்குது. இதெல்லாம் பார்க்க தான் சரி இது ஒரு கதையாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டடு. அப்புறம் போகும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டான தகவல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அந்த டார்க் சைடு நமக்கு ஏன் அது இது எதுக்கு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏன் நான் 100 ரூபாய் கொடுத்து பெட்ரோல் போடணும்?
நான் எதுக்கு 100 rupees கொடுத்து 1 லிட்டர் பெட்ரோல் போடணும், நான் எதுக்கு 90 rupees கொடுத்து 1 லிட்டர் டீசல் போடணும் அப்படின்ற கேள்வி நமக்கு எல்லாமே இருக்கும். அதுக்கான ஒரு விடையாக இருக்கும். அதனால் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் நிறைய ரிவீல் ஆகும். நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த கியூரியாசிட்டி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும்னு இந்த ஒர்க் பண்ணிருக்கோம் ஸ்கிரிப்ட். டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கும் நம்புகிறேன். எல்லாருக்குமே எங்கள் நமஸ்காரம். மலையாளம் குறைச்சறியும், பட் கம்ப்ளீட்டாக மனசில் ஆயிடும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் எங்களுக்காக இங்கே வந்ததுக்கு. அண்ட் கொச்சின் நிறைய தடவை வந்திருக்கு. ஸோ நெய்பர்ஸ் மாதிரி தான். நான் கோயம்புத்தூர், ஸோ காலேஜ் கட்டடிச்சா கூட இங்கே தான் வருவோம். அண்ட் ஆல்சோ ஒரு கேரளாவோட ஃபுட் எல்லாமே ரொம்ப இஷ்டம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் டீசல் பட ப்ரமோஷனுக்காக கொச்சின் வந்ததுக்கு. இங்கே நிறைய படம் நம்ம பார்த்துருக்கு. ஸோ நல்ல கண்டென்ட்ஸ் அண்ட் நேச்சரோட கனெக்ட் ஆகுற மாதிரி. அண்ட் மம்முக்கா சார் படம், லாலிதா படம், துல்கர் சல்மான், ஃபாஃபா அண்ட் டொவினோ தாமஸ், இப்போ பேசல் ஜோசப் நஸ்லின், நிறைய எல்லாத்தோட படமும் பார்த்து ரசிச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கேயும் தமிழ் படம் நிறையா வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. டீசல் October 17th ரிலீஸ் ஆகுது. ஸோ எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் சார் சொன்ன மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட், அந்த கண்டென்ட் வந்து மக்களோட கனெக்ட் ஆகுற கண்டென்ட். ஸோ எப்போவுமே நல்ல கண்டென்ட்டுக்கும் மக்களோட கனெக்ட் ஆகுற கண்டென்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு நீங்கள் எல்லோரும். ஸோ இந்த படத்துக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தியேட்டரில் போய் October 17th டீசல் படம் பாருங்கள். தேங்க்யூ. ഡീസൽ മൈനിങ്, പെട്രോൾ മൈനിങ്, കോൾ മൈനിങ് അങ്ങനത്തെ വെസ്റ്റേൺ മൂവീസ് ആണ് ഫസ്റ്റ് ഓഫ് ഓൾ നമ്മുടെ മൈൻഡ് വരിക. അപ്പോൾ ഏതെങ്കിലും പടങ്ങൾ ഇൻസ്പയർ ആയിട്ടുണ്ടായിരുന്നു ഇങ്ങനത്തെ ഒരു തീം ചെയ്യുന്നത്? இல்லை, நம்ம வந்து பிரேக்கிங் பேடில் அதில் வந்து ஒரே ஒரு சீக்வன்ஸ் வரும். அந்த ஆமாம், அந்த ட்ரெயினில் எடுக்கிறது ஒன்று வரும். நீங்கள் அது கிடையாது நம்மளுது. நம்ம அந்த ட்ரெயினில் எடுக்கிறதே கிடையாது. அந்த சீக்வன்ஸை நான் எடுக்கல, அது கிடையாது. இங்கே வந்து என்னென்னா நம்ம அந்த அது சொல்கிறது நமக்கு இம்போர்ட் ஆகுது இல்லைங்களா, ஃபாரின்லேருந்து இம்போர்ட் ஆகுதுலேருந்து பாலிடிக்ஸ் ஸ்டார்டட் அண்ட் த லூட்டிங் ஸ்டார்டட், அந்த மாஃபியா ஒர்க் ஸ்டார்டட், எல்லாமே அண்டர்வேர்ல்டு எல்லாமே அங்கேயே ஆரம்பிச்சது. ஸோ அது இங்கே வந்து நம்ம பெட்ரோல், நம்ம வண்டியில் போய் நம்ம 2 வீலர்ஸோ கார்லையோ பெட்ரோல் உள்ளே போகிற வரைக்குமே எவ்ரி ஒன் லூட்டிங் மணி. நம்ம கொடுக்குற அந்த 100 rupees 90 rupees எல்லாருக்கும் போகுது பார்ட். நான் அதுதான் சொன்னேன். நான் வெறும் மாஃபியாவை மட்டும் பற்றி டீல் பண்ணலை. இது ஹவு டு அஃபெக்ட் டே டு டே லைஃப்பில் எல்லா மக்களையும் எப்படி பாதிக்குது அப்படின்னு பார்க்குறது தான். அதுக்கும் நமக்கு நிறைய க்ளோஸ் இருக்குது. அதனால வெறும் அண்டர்வேர்ல்டை மட்டும் பண்ணல, அது வேற, இது வேற நினைக்கிறேன். பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி when I was doing that film we started Diesel. பட் நாங்கள் என்ன பண்ணோம்னா பியர் சாங் வந்து பாட்டு வந்தோடனே we release the song. So that's why it feels like பியர் சாங் வந்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இமீடியட்டாக ஷூட் போய் பியர் சாங் திபு மியூசிக் கொடுத்துட்டு உடனே ரிலீஸ் பண்ணிட்டோம். பட் we had lots to shoot. அண்ட் ஃபார்ச்சுனேட்லி பார்க்கிங் தியேட்ரிக்கல் சக்ஸஸ், லப்பருக்கு வந்து தியேட்ரிக்கல் சக்ஸஸ்னால இப்போது டீசலுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் கிடச்சிருக்கு. அண்ட் வி நெவர் தாட் இட் வில் பி அ ஃபெஸ்டிவல் ரிலீஸ் ஃபிலிம். பை காட்ஸ் கிரேஸ் ஐ திங்க் இந்த மூவி எல்லா படத்துக்கும் ஒரு டெஸ்டினி இருக்குது சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் அதுதான் இந்த படத்துக்கு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி ஃபார் தட். ஏன்னா தீபாவளி இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் டு ஆல் ஆஃப் அஸ். இட் இஸ் அ வெரி பிக் ஃபெஸ்டிவல் இன் இந்தியா. ஸோ அந்த டைமில் ரிலீஸ் ஆகும்போது யூ வில் கெட் நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் அதிகமாக கிடைக்கும். அண்ட் மக்கள் எல்லாருக்கும் யூ வில் ஹாவ் லீவ் அண்ட் ஹாலிடேஸ் டு கோ அண்ட் வாட்ச். ஸோ இந்த டைமில் இந்த படம் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கும் ஐ திங்க் காட் ஹஸ் சோசன் திஸ் டேட் ஃபார் அஸ். ஸோ அது ஒரு பிளெஸ்ஸிங்காக தான் பார்க்குறேன் நான். I took a lot of time to work the mixing work. ஸோ அவரால் இன்னைக்கு வர முடியல. அவர் வந்து அவரோட அந்த இதெல்லாம் கன்வே பண்ண சொன்னார். அவரால் வர முடியலன்றதுக்கு ஆஃப்டர் தியேட்ரிக்கல் ரிலீஸ் அவர் டெஃபினட்டாக இவர், ஏன்னா அந்த பியர் சாங் செலிப்ரேட்டட் எல்லாமே இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. வேர்ல்டு வைடு, கொரியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா இங்கெங்கேயோ பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாம் இங்கே ஸ்டார்ட் ஆனது தான். அவர் வந்து பர்சனலாக சரி அந்த ரிலீஸ்க்கு அப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆன் பிகாஃப் ஆஃப் நான் அதை ஒரு கன்வே பண்ணினேன். தெர் வாஸ் ஆல்சோ ஒரு இன்சிடென்ட். இப்போ ஏஆர்எம் கம்போசிங் போயிட்டு இருந்தது, திபு ஸ்டுடியோ போயிருந்தோம். அப்போ ஒரு ஃபஸ்ட்டு கிளிம்ஸ் மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமாக இருக்கும் அந்த கிளிம்ஸில். இந்த ஐ திங்க் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு நான் சேட்டா இந்த மாதிரி நமக்கு ஒரு பவர்ஃபுல்லான பிஜிஎம் ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் ஹீ செட் லைக் இல்லை இந்த படத்துக்கு இது வேறு, இந்த படத்துக்கு நம்ம வேறு மாதிரி ஒன்று பண்ணலாம்
அப்படின்னு சொல்லிட்டு பீட் த சாங்ஸ், பீட் த பேக்ரவுண்ட் ஸ்கோர், ஐ திங்க் திபு சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லாரும் தியேட்டரில் பார்க்கும்போது இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு ரிலேட் ஆகும்னு நான் நம்புகிறேன். തമിഴ് സിനിമയിൽ ഒരു യങ്സ്റ്റേഴ്സ് நினைக்கிறேன். அண்ட் ஆடியன்ஸ் வில் ஆல்சோ பி ஹாப்பி டு see good content, different content from upcoming artists like us. நீங்கள் சொன்ன நேம்ஸ் எல்லாருமே. ஸோ இந்த வாட்டியும் யங்ஸ்டர்ஸோடைய படங்கள் வருது, டீசல் வருது, பைசன், டூட். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி a very healthy competition and I'm so happy that இந்த ரேஸில் நம்ம இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது. അന്യ സംസ്കൃതിയിലാണ് ഡീസലിലേക്ക് വരുമ്പോഴുള്ള കഥാപാത്രം ഇതുവരെ മലയാളത്തിൽ ചെയ്യുന്ന ഒരുപാട് വ്യത്യസ്തമായ ഒരു കഥാപാത്രമായിട്ട് ഫീൽ ചെയ്തോ അതോ അതിലെ ബ്രേക്ക് ചെയ്യുന്ന ഒരു ഇതാണ്? എന്നെ എനിക്ക് തോന്നുന്നു കുറച്ചും കൂടെ നിങ്ങളിലേക്ക്, മലയാളികളിലേക്ക് എത്തിച്ചത് പോലും മലയാളം സിനിമയേക്കാൾ കൂടുതൽ തമിഴാണ്. നാടോടികളാണെങ്കിലും എങ്കിൽ പൊതുവാണെങ്കിലൊക്കെ. സോ എപ്പോഴും അവിടെ ഒരു ഇത് നമ്മുടെ ലാംഗ്വേജ് ആണെങ്കിലും കൂടെ അവിടേക്കൊരു ഒരു പ്രത്യേക സ്നേഹമുണ്ട്. ബിക്കോസ് വരുന്ന ചില ക്യാരക്ടേഴ്സ് നമ്മളെ മാത്രം നമുക്ക് വേണ്ടി എഴുതി വന്ന പോലത്തെ ചില ക്യാരക്ടേഴ്സ് വന്നിട്ടുണ്ട്. അതുകൊണ്ട് തന്നെയാണ് ഇന്നും എനിക്ക് നിങ്ങളിൽ നിന്നുള്ളൊരു സ്നേഹം. ഇപ്പോൾ എനിക്ക് തോന്നുന്നു 14 കൊല്ലമായി എഗെയിം എപ്പോഴും റിലീസായിട്ട്. ഇപ്പോഴും അത് എൻ്റെ അടുത്ത് പറയുന്നുണ്ടെങ്കിൽ അതിൽ ആ ക്യാരക്ടറിൻ്റെ ഡെപ്താണ്. ഈ സിനിമയിൽ ഡീസലിൽ വന്നിട്ട് ഒരു ഉടനീളം കഥാപാത്രം അല്ലെങ്കിൽ കൂടി വളരെ പ്രോമിനൻ്റ് ആയിട്ടുള്ള ഒരു ക്യാരക്ടറാണ്. അതുപോലെ തന്നെ ഇതിൽ വളരെയധികം ഒരു താരനിര തന്നെ ഈ ഒരു സിനിമയിലുണ്ട്. സോ എല്ലാവർക്കും അവരവരുടേതായിട്ടുള്ള പോർഷൻസ്, വളരെ ഇമ്പോർട്ടൻ്റ് ആയിട്ടുള്ള റോൾസാണ് ഡയറക്ടർ ഓരോ കഥാപാത്രവും കൊടുത്തിരിക്കുന്നത്. എൻ്റെ ക്യാരക്ടറിനും അതിൻ്റേതായിട്ടുള്ള ഇൻറ്റൻസ് അതിൻ്റെ ഉള്ളിൽ ഉണ്ട് എന്നുള്ളതാണ് അതിൻ്റെ ബ്യൂട്ടിഫുൾ ആയിട്ടുള്ളൊരു കാര്യം. ഞാൻ ആകെ വർക്ക് ചെയ്തിരിക്കുന്നത് ഒരു ബിലോ 10 days, 8-9 ദിവസം, 11 days. ഓക്കെ, കുറഞ്ഞു 2 ദിവസം കുറഞ്ഞു. 11 ദിവസമാണ് ഞാൻ വർക്ക് ചെയ്തത്. ഈ 11 ദിവസങ്ങളിൽ എനിക്ക് ഉണ്ടായ ഓരോ ദിവസം ഐ ഹാവ് ടു ടെൽ യു, ഏറ്റവും ഇമ്പോർട്ടൻ്റ് ആയിട്ട് പറയേണ്ടത് സർ ഒരു ബ്യൂട്ടിഫുൾ ഒരു ഡയറക്ടറാണ്. വളരെ നല്ല രീതിയിൽ ആർട്ടിസ്റ്റിൻ്റെ അടുത്ത് നിന്ന് എങ്ങനെ എക്സ്പ്ലെയിൻ ചെയ്ത് അവരിൽ നിന്ന് എടുക്കാൻ പറ്റും, ആ ക്യാരക്ടറിനെ എത്രമാത്രം ഡെവലപ്പ് ചെയ്തെടുക്കാൻ പറ്റും എന്നുള്ളതിൻ്റെ ഒരു വലിയൊരു സപ്പോർട്ട് സാറിൻ്റെ സൈഡിൽ നിന്ന് കിട്ടിയിട്ടുണ്ട്. ഈവൻ ഡീസലിൽ പെർഫോമൻസ് ചെയ്യാൻ സാധിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ അത് തീർച്ചയായിട്ടും ഇവരുടെ എല്ലാവരുടെയും ഒരു സപ്പോർട്ട് സിസ്റ്റം ഉണ്ട്. സോ തമിഴിൽ നിന്ന് കിട്ടുന്ന കഥാപാത്രങ്ങളാണ് എനിക്ക് തോന്നുന്നു കൂടുതൽ അതിലേക്ക് ഒരു മാറ്റങ്ങൾ ഉണ്ടാക്കാൻ ഒരു റീസൺ. 2, മലയാളവും തമിഴും നമുക്ക് കമ്പയർ ചെയ്യാൻ പറ്റില്ല. രണ്ടും 2 രീതിയിലാണ് അതിൻ്റെ ഇത് കിടക്കുന്നത്. டீசலில் கேரக்டரை விட அந்த கண்டென்ட் வந்து ரிலேட்டபுளாக இருக்கும் ரொம்ப. ஸோ அதுதான் நான் பார்க்குறேன். இப்போது பார்க்கிங்கில் நமக்கு டேரெக்டாக அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் நம்ம எங்கேயாவது நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்போம், நியூஸில் கேட்டிருப்போம், இல்லை பேப்பரில் பார்த்துருப்போம், நம்ம இல்லை ஃப்ரெண்டுக்கு யாருக்காக நடந்திருக்கும். ஸோ வி ஒன்ட் பி டைரக்ட்லி கனெக்டட், பட் வி வில் சம்வேர் பி கனெக்டட் டு இட். ஸோ இந்த படத்துலையும் கூட பீட் த எமோஷன்ஸ், தேர் ஆர் 2 types ஐ திங்க். ஒன்று டைரக்ட்லி அஃபெக்டட் பீப்புள், இன்னொன்று வந்து இன்டைரக்ட்லி வி ஆர் அஃபெக்டட். ஸோ ரெண்டுமே இருக்குது இந்த படத்தில். ஸோ என்னோட கேரக்டர் அந்த கண்டென்ட் ரெண்டுமே அட்ரஸ் பண்ணும், 2 type ஆஃப் பீப்புளையும் அட்ரஸ் பண்ணும். நம்ம நார்மலி ஒரு எல்லா படமும் இருப்பாங்க. கம்பல்சரி வந்துட்டு இங்கே பார்க்குறாங்களா இல்லையா, அங்கே எல்லா படம் சூப்பர் ஹிட் தான். அங்கே பார்த்துட்டு சொல்லாங்கன்னா இங்கே நாங்கள் அப்படியா அப்படின்றாங்க. அங்கே எல்லா படத்தையும் பார்த்துருக்கோம். அது ஆஃப்டர் ஓடிடி வந்துட்டு இந்த 4 years ஆல்மோஸ்ட் சூப்பர் டூப்பர் ஹிட் தாங்க. இல்லை அப்படி സാർ അതേപോലെ ഒരു നമ്മളൊരു സ്റ്റോറി ചെയ്യുമ്പോൾ ഒരു ഹീറോയ്ക്ക് போயிடும். ஸோ ஹீரோவாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். வில்லனாக இருக்கிறது ஈஸியாக, நம்ம எல்லாரும் வில்லன் தானே. ஸோ எவ்ரிவன் அது வில்லன். ஸோ அது ஈஸியாக சொல்லிடுவோம் வெளியில் வேறு. ஸோ ஹீரோ பண்ணுறது தான் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. எல்லாரும் வில்லன் ஆகிட்டீங்க. இல்லை அப்படி சொல்லலை, நான் வந்து அது எல்லாத்துலேயுமே அந்த ஒரு கிரே ஷேட் வில்லன்றது வந்து எல்லாரும் நம்ம ஈஸியாக டே டு டே லைஃப்பில் எங்கேயா ஒரு டைம் வந்து காமிச்சிடுவோம். யார்கிட்டயாவது நம்ம அண்ணன்கிட்ட, தம்பிக்கிட்ட, அம்மா கிட்ட யார்கிட்டயாவது கோவப்பட்டால் கூட அது வில்லத்தனம் தான். அது வந்து நம்ம அன்பாக பேசியிருக்கலாம். அதை அவங்க 2 இட்லி எக்ஸ்ட்ரா வைக்கிறாங்க சாப்பிடுங்க போதும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு வில்லத்தனம் தான். வேணாம்மா போதுமானு கூட சொல்லலாம். நம்ம ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏதோ காட்டும், அது வில்லத்தனம் தான். அது ஹீரோவாக இருக்கிறது வேற. அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறது இல்லைம்மா போதுமா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது நம்மளால சொல்ல முடியாது.
இன்னைக்கு இருக்கிற ப்ரெஷரில். ஸோ ஒரு 30-40 டேஸ் ஷூட் பண்ணோம். ஸோ அந்த டைம் தெரியாது, காலையில் சீக்கிரமாக கடலுக்குள்ளே போயிடுவோம். ஆனால் இப்படி அவர் ஒரு டேர் டெவிலாக இல்லை அப்படின்னா இது புல் ஆஃப் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் வாட் ஐ மென்ட். ஹி வாஸ் லைக் தட் ஆன் செட்ஸ். ടേക്കൊക്കെ തൃപ്തി ആയില്ലെങ്കിൽ വൺസ് മോർ എന്നൊക്കെ നമുക്കത് വളരെ സൗമ്യമായിട്ടാണ് എൻ്റെ അടുത്ത് പറഞ്ഞിട്ടുള്ളത്. അപ്പോൾ നമുക്കത് ചെയ്യാതെ ഇരിക്കാനൊന്നും തോന്നില്ല. സാർ ഓക്കെ സാർ നമുക്ക് ചെയ്തത്, നമുക്കതിൻ്റെ ബെറ്റർമെന്റ് അല്ലേ നമ്മൾ നോക്കുക. സാർ അതാണ് ഭക്ഷണം, അതൊക്കെ വളരെ പ്രശ്നമായിരുന്നു. അതായത് സാർ ആക്ഷൻ രാവിലെ വന്ന് ആ ചെയറിൽ ഇരുന്ന പിന്നെ അത് തീരുന്നതാണ് കണക്ക്. അപ്പൊ അങ്ങനെയൊക്കെ ഉള്ളൊരു ഇതുള്ളൂ. പക്ഷെ വെരി ഗുഡ് ഹ്യൂമൻ ബീങ്, ഐ ഹാവ് ടു ടെൽ യു. അത് ഭയങ്കര നല്ലൊരു മനുഷ്യനാണ്. എല്ലാവരെയും മനസ്സിലാക്കി കാര്യങ്ങൾ കമ്മ്യൂണിക്കേറ്റ് ചെയ്യുന്ന ഒരാളാണ്. എനിക്ക് തോന്നുന്നു ഞാൻ ഡീസലിനെ പറ്റി കഴിഞ്ഞ 2 കൊല്ലമായിട്ട് പറയുന്നുണ്ട്. ഏതാ പുതിയ പടം എന്ന് ചോദിക്കുമ്പോൾ ഞാൻ പറയുന്ന ആദ്യത്തെ പടം ഡീസലാണ്. ഡീസൽ എവിടെയോ എപ്പോഴും ഒരു സാധനം നമ്മുടെ മൈൻഡിൽ വരില്ല. നമ്മൾ കഥ കേൾക്കുമ്പോഴും നമ്മൾ വർക്ക് ചെയ്യുമ്പോഴൊക്കെ നമുക്ക് തോന്നില്ലേ, ഇതൊരു വേറൊരു സാധനമാണ്, നല്ലൊരു ഇതിലേക്ക് വരികയാണ് എന്നുള്ളൊരു തോന്നൽ എവിടെയോ ഒരു ഇത് വന്നിട്ടുണ്ടായിരുന്നു. ഇനിയെല്ലാം ബാക്കിയെല്ലാം പ്രേക്ഷകരുടെ അടുത്ത് ഇപ്പോൾ ഹരീഷ് നേരത്തെ പറഞ്ഞ വരെ ഹരീഷ് പോലും അറിഞ്ഞിട്ടുണ്ടാവില്ല ലബ്ബർ പന്ത് ഇവിടെ നമ്മൾ അത്രമാത്രം സ്വീകരിച്ചിട്ടുണ്ടല്ലേ. അത്രയും ആക്സെപ്റ്റ് ചെയ്തൊരു ഫിലിമാണ്. தெரியுமா அது இங்க இட் வாஸ் லைக் பயங்கர ஒரு நிறைய பேசினாங்க அதை பற்றி. ஸோ ஐ திங்க் ஒரு இன்டர்வியூவில் லாலிட்டன் சார் கூட சொல்லியிருந்தாங்க, லப்பர் பந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ வெரி வெரி ஹாப்பி കമ്മിങ് ഫ്രം സച്ച് എ ലെജൻഡ്. ഇപ്പം നേരത്തെ സ്വാസിയുടെ ഒക്കെ കാര്യം പറയുമ്പോൾ സ്വാസി ഒരു ഡിഫറെൻ്റ് ആയിട്ടുള്ള ഒരു ഇതിൽ നിന്ന് നമ്മൾ മലയാളികൾ പോലും കണ്ടത് തമിഴ് ഫിലിമായിട്ടുള്ള ലവർ ബന്ദിലാണ്. സോ എനിക്ക് തോന്നുന്നു ഈ ഒരു ഫിലിം നിങ്ങൾ വിനയ് ഈ പറയുന്ന പോലെ അതെ വിനയ് കൂടെയാണ് എനിക്ക് കൂടുതൽ കോമ്പിനേഷൻ ഒക്കെ ഉണ്ടായിരുന്നത്. ഒരു എന്താ പറയാ, നമ്മള് ഇപ്പൊ കഴിഞ്ഞ കുറെ പടങ്ങൾ വിനയുടെ കണ്ടു കഴിഞ്ഞാൽ എല്ലാം വില്ലൻ ചെയ്ത ഞാൻ ഒരു ആന്റി ഹീറോ സൈഡിലുള്ള ആളാണ്. സാർ പറഞ്ഞു പോയി. അപ്പോൾ അതുകൊണ്ട് തന്നെ ഇവിടെ அந்த ட்ரெய்லர் பார்த்தாலே தெரிஞ்சிடும் சார். ஆமா. സോ അപ്പോൾ എനിക്ക് കൂടുതൽ കോമ്പിനേഷൻ വിനയായിട്ടാണ്. അപ്പോൾ ഒരു ബ്രില്യൻ്റ് ആക്ടർ നമുക്ക് കണ്ടാൽ തന്നെ ഒരു വില്ലൻ്റെ സാധനമാണ്. വന്ന് നിൽക്കുമ്പോൾ തന്നെ ഞാൻ വിനയ് എന്നൊക്കെ പറയുമ്പോൾ ഹൈറ്റ് വൈസിൽ വരെ ഭയങ്കര ഡിഫറൻസ് ആണ്. അതുപോലും ബ്രേക്ക് ചെയ്തിട്ടുണ്ട്. സാധാരണ ഒരു ഹീറോ അല്ലെങ്കിൽ ഒരു പേരിനെ കൊടുക്കുമ്പോൾ നമ്മൾ ആ ഹൈറ്റ് ഒക്കെ നോക്കും. ഇതൊന്നും നോക്കിയിട്ടില്ല സാർ. ആ നേരെ ഒരു ഡിഫറെൻറ്റ് സാധനമാണ് ഇവിടുത്തെ ട്രൈ ചെയ്തിരിക്കുന്നത്. ബ്യൂട്ടിഫുൾ ആക്ടർ, ഭയങ്കര രസമായിട്ട് ചില സാധനങ്ങളൊക്കെ ഭയങ്കര രസമായിട്ടുള്ള സ്പോട്ടിൽ വർക്ക് ചെയ്തിട്ടുണ്ട്. വെരി ഗുഡ് ഫ്രണ്ട് ഓഫ് മൈൻ. ഇപ്പോൾ പിന്നെ കഴിഞ്ഞ ദിവസം എന്നെ അവിടെ പറഞ്ഞത് ഫേവറേറ്റ് ആരൊക്കെയാണെന്ന് ചോദിച്ചാൽ അതിലൊരാള് എൻ്റെ പേരും പറഞ്ഞു. അപ്പൊ അതുപോലെ തന്നെ തീർച്ചയായിട്ടും എനിക്കും ഇവിടെ ഞാൻ പറയുന്നത് ബിക്കോസ് ഐ ക്യാൻ ലൈക്ക് എന്തെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ എനിക്ക് സംസാരിക്കാനും ഒക്കെ പറ്റുന്ന ഒരു സുഹൃത്തായി മാറിയിട്ടുണ്ടായിരുന്നു വിനയ്. സോ ഇതില് വിനയ് മാത്രമല്ല കുറേ അധികം ആർട്ടിസ്റ്റുകളുണ്ട്. മലയാളത്തിൽ വേറെ கருணாஸ் பண்ணியிருக்காரு. கருணாஸ் ரமேஷ் திலக், குட் நைட் ரமேஷ் திலக் பண்ணியிருக்காரு. சச்சின் கடைகள் பண்ணியிருக்காரு. தெலுங்குல இருந்து சாய்குமார் சார் பண்ணியிருக்காரு. വലിയ കുറേ ആർട്ടിസ്റ്റുകളുണ്ട്. ഒരു വലിയ പടമായി അത് മാറിയിട്ടുണ്ട്. എനിക്ക് തോന്നുന്നു ഇനീഷ്യലി നമ്മ അന്തമാതിരി ஆக்சுவலி நாங்கள் கொச்சின் வரைக்கும் வந்ததுக்கு காரணம் அது கூட ஒன்றா இருக்கலாம். பட்ஜெட் படம் ஆரம்பிக்கும் போது இந்த பட்ஜெட் கிடையாது. அது கொஞ்சம் ஒன்று பிளான் பண்ணோம். அப்புறம் ஒரு டேங்கர் லாரி ஷூட்டிங் போகும்போது ஆரம்பிச்சது. ஒரு டேங்கர் லாரி வச்சு எடுத்தோம். நான் கேட்டது ப்ரொடியூசர் ஒரு 10 லாரி கொடுத்தா நல்லா இருக்கு சார், நான் மேனேஜ் பண்ணிடுறேன் சார். ஒரு 10 10 டேங்கர் லாரிஸ் வச்சு எடுத்தோம். அது பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் திருப்தியாக இல்லை. அப்புறம் மதியம் வரைக்கும் அப்படியே தலையை சுரிஞ்சிட்டே இருந்தேன். அப்புறம் ப்ரொடியூசர் வந்தார் சார். அவர் பேர் தேவராஜுலு மார்க்கண்டேயன், மை ஹீரோ அப்படி சொல்லலாம், மை ஃப்ரெண்ட்.
இப்போ எல்லாமே இப்போ நமக்கு அவர் தான். அவர் வந்து செட்டில் பார்த்துட்டு ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னாரு. இல்லை சார் அது வச்சு பார்த்தேன், ஹெலிகாம் ஷாட் வச்சா காமெடியாக இருக்குது சார் அப்படின்னேன். சிஜியில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இல்லை சார் அப்படி பண்ண முடியாது, ஏன்னா டிரைவர்ஸ் இறங்கி அந்த இன்னொரு வில்லன் இருக்கார் விவேக் பிரசன்னான்னு, அவர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி சீன் இருக்குது சார், எல்லா டிரைவரும் இறங்கி வரணும், அப்போ அது நமக்கு பெரிய செலவு வச்சிடும் சார் அப்படின்னேன். சரி பண்ணுங்க அப்படின்னு. ஆக்சுவலி அன்றைக்கி அந்த 10 லாரி எடுக்கிறதுக்கே அந்த 10 லாரிக்கே எனக்கு பெரிய பட்ஜெட் வந்துச்சு. சரி ஓகே பண்ணி கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்ட்டாரு. அப்போ என்ன சார் பண்ணலாம், கேன்சல் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு 2 days கழிச்சு மறுபடியும் உங்களுக்கு எத்தனை லாரி இருந்தால் எடுப்பீங்க, ஒரு 100 லாரி இருந்தால் நல்லாயிருக்கும் சார். 100 லாரிக்கு பட்ஜெட் என்ன தெரியுமான்னு கேட்டார். பட்ஜெட் தெரியாது சார், ஆனால் ஃப்ரேம் நல்லா இருக்கும் சார். சரி ஓகே அப்போ இன்னும் 2 days கழிச்சு பிளான் பண்ணுங்கனாரு. நாங்கள் ஃபஸ்ட்டு சார் டியூஸ்டே வந்து ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு திருப்பி நெக்ஸ்ட் மண்டே போனேன். சர்ப்ரைஸாக இருக்கும், நீங்கள் அந்த பாட்டில் கூட ட்ரெயிலர் கூட ஒரு ஷாட்டு 250 லாரி கொடுத்தா 250 லாரிஸ் தேர் வாஸ் தேர். அந்த ஷாட்டில் அவர் சொன்னார், இப்போ உங்களுக்கு ஹாப்பியாக எடுப்பீங்களா, நல்லா எடுப்பீங்களான்னாரு. அப்படியே அப்போ ஷூட்டை வந்து ஒரு 3 நாள் வச்சுக்கலாம் சார்னேன். அதில் சாங் எடுத்தோம், ஃபைட் எடுத்தோம், எல்லாமே சீன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சோன்னே அவர் அங்கே ஆரம்பிச்சது தான் பட்ஜெட், அது கண்ட்ரோல் இல்லை, அப்புறம் போயிடுச்சு. அப்புறம் அவர் பார்த்துட்டு என்ன சொன்னார்னா, சரி ஓகே எல்லாமே பெருசாக நடக்கட்டும் விட்டுருங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு போட் சீக்வன்ஸ் போனோம், எல்லாமே நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, இட்ஸ் ஹியூஜ். அப்புறம் எங்கள் அனன்யா கூட ஒரு கிளைமேக்ஸ் ஷூட் ஒன்று பண்ணோம். அது இப்போ ஒரு கிரவுண்டில் நடக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ், அதுவும் ட்ரெய்லரில் வரும் பார்த்துருப்பீங்க. அது ஒரு லேடிஸ் மட்டும் வச்சு பண்ணணும், இவங்க தான் அந்த கூட்டத்தை நடத்துகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸு. சரி கிளைமேக்ஸு இதே மாதிரி தான், இப்படி டேங்கர் லாரி மாதிரி தான் இதுவுமான்னாரு. ஆமாம் சார் அப்படின்னா. சரி எத்தனை பேர் இப்பே சொல்லிடுங்க, அதுக்கு ரெடி ஆகிடுவோம், நீங்கள் திருப்பி கேன்சல் தான் பண்ணாதீங்க அப்படின்னாரு. சரி சார் ஒரு 2000 பேர் இருந்தால் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சார்னு. சரின்னு சொன்னார். அந்த 2000 பேர் வச்சு எடுத்ததில்லை, அவங்க அசம்பிள் பண்ணதான் எனக்கு பெரிய செட்டுக்கு. அப்புறம் மேடம் தான் அன்றைக்கி எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர். இவங்க தான் போய், ஏன்னா நம்ம போனால் அவங்க மூஞ்ச கட்டுறாங்க, கோவப்படுறாங்க. அப்புறம் இவங்க போய் அவங்களுக்குலாம் பேசி லேடிஸ் டு லேடிஸ் கான்வர்சேஷன் நடந்து ஒரு கிளைமேக்ஸ் வேலையெல்லாம் நல்லா பார்த்தாங்க. அப்படி ஆரம்பிச்சு படம் வந்து கடைசியாக ஷூட்டிங்லாம் முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் அவர் எனக்கு அந்த பட்ஜெட் காமிச்சார். இதான் படத்துக்கு செலவு பண்ணிருக்கேன், எனக்கு தலையே சுத்திருச்சு சார் சொல்ற மாதிரி. எனக்கு தலை சுத்திருச்சு, என்ன பண்ணுறதே தெரியல, இவ்வளோ பெரிய பட்ஜெட் எப்படி ரெக்கவர் பண்ண போகிறோன்னு தெரியலன்ட்டு. அப்புறம் எடிட்லாம் பண்ணி பார்த்துட்டு ரீரெக்கார்டிங்லாம் பண்ணி பார்த்துட்டு எல்லாருமே நல்லா இருக்குன்னாங்க. திபு சொல்லியிருந்தாருன்னா, நான் ஏஆர்எம் ஒரு பெரிய படம் பண்ணுறேன், அதுக்கப்புறம் உங்கள் படம் கொஞ்சம் சின்ன படம் அப்படின்னாரு. அப்புறம் அவர்கிட்ட கொண்டு படத்தை ஃபைனலாக மிக்சிங் கொண்டு இது ரீரெக்கார்டிங் பண்ணி கொடுத்தோம். அவர் பார்த்துட்டு நல்ல வேலை என்னை காப்பாற்றிட்டீங்க, இல்லைனா என்னை ஏஆர்எம்க்கு அப்புறம் ஏன் சின்ன படம் பண்ணீங்கன்னு கேட்டிருப்பாங்க, இப்போ வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு, நான் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு பெரிய படம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு எல்லாம் ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு மை ப்ரொடியூசர் தேவராஜுலு மார்க்கண்டேயன். அவர் இல்லைன்னா அது பாசிபிலிட்டி கிடையாது. அந்த பெரிய பட்ஜெட் நான் பிளான் பண்ணது அது நடந்துச்சு அப்படின்ட்டு. അടുത്ത് ചോദിക്കുകയാണെങ്കിൽ ഓരോരുത്തരുടെ അടുത്ത് എത്തുന്ന ഫീമെയിൽ സബ്ജക്ട്സ് വാസ്റ്റ് ആണ്. കുറേ അധികം സിനിമകൾ വരുന്നുണ്ട്, പക്ഷെ ഇതൊന്ന് എന്താ പറയുക, ഒരു പ്രാക്ടിക്കലി പടമായി വരാനുള്ള ഒരു സ്പേസ് ഇപ്പോൾ അങ്ങ് എത്തിയിട്ടില്ല എന്നുള്ളതാണ്. പക്ഷെ അത് ബ്രേക്ക് ചെയ്തതാണെന്ന് തോന്നുന്നു ലോക റിമേഡ് ഫിലിം. പോകെ എനിക്ക് തോന്നുന്നു കുറച്ചും കൂടെ ആക്സെപ്റ്റ് ചെയ്യുന്നുണ്ട് മലയാളീസ് നമ്മളുടെ ഫീമെയിൽ സെൻട്രിക് ഫിലിംസിനെ ആക്സെപ്റ്റ് ചെയ്ത് തുടങ്ങുന്ന ഒരു ചെറിയൊരു തുടക്കമായിട്ട് എനിക്ക് തോന്നിയിട്ടുണ്ട്. സോ എന്നെ സംബന്ധിച്ച് എനിക്ക് തോന്നുന്നു തീർച്ചയായിട്ടും നല്ല നല്ല കഥാപാത്രങ്ങളും നല്ല നല്ല സിനിമകളും ഇതുപോലെ ഡിഫറെൻ്റ് ആയിട്ടുള്ള സിനിമകൾ വന്നു കഴിഞ്ഞാൽ ഞാൻ എന്തായാലും ആക്സെപ്റ്റ് ചെയ്യും, ഞാൻ എന്തായാലും അത് വർക്ക് ചെയ്യും. സോ അത് ആ ഒരു സ്പിരിറ്റോട് കൂടി തന്നെ നമ്മളുടെ പ്രേക്ഷകരും ഇതിലേക്ക് എടുത്തു കഴിഞ്ഞാൽ സ്വീകരിച്ചു കഴിഞ്ഞാൽ വളരെ നന്നായിരിക്കും തോന്നും. താങ്കൾ ചോദ്യത്തിന് ഉത്തരമായോ? ഞാൻ കാത്തിരിക്കുന്ന പറഞ്ഞാല് നല്ല കഥാപാത്രങ്ങൾ വരുന്നുണ്ട്. അതാണ് പറഞ്ഞത്, പ്രൊഡക്ഷൻസ് ഒരു ഇനിഷ്യേറ്റീവ് എടുത്ത് വരാനുള്ള ഒരു ബുദ്ധിമുട്ട് ഞാൻ കണ്ടിട്ടുണ്ട്. വെരി സോറി ടു അത് കൺവേ ചെയ്യുന്നതിൽ നിങ്ങൾ ആരും അതിനൊരു നെഗറ്റീവായിട്ട് എടുക്കരുത്. ഫീമെയിൽ സബ്ജക്റ്റ് എന്ന് പറയുമ്പോൾ അവർക്കൊരു പേടിയാണ്, അയ്യോ ഇതെങ്ങനെ മാർക്കറ്റ് ചെയ്യും, ഇതെങ്ങനെ അവർക്ക് ബഡ്ജറ്റ് കവർ ചെയ്യാൻ പറ്റും, ഇത് പ്രേക്ഷകർ കാണുമോ സ്വീകരിക്കുമോ എന്നൊക്കെ ഉള്ള ഒരു ഭയമുണ്ട്. അതൊരു ഫാക്റ്റാണ്. എനിക്ക് തോന്നുന്നു കഴിഞ്ഞ കൊല്ലം ഞാനൊരു എക്സാജറേറ്റ് ചെയ്ത് പറയുന്നതല്ല, 6 സിനിമയുടെ കഥ കേട്ടിട്ടുണ്ട്. എല്ലാം ഫീമെയിൽ സബ്ജക്ട്സ് ആണ്. ഈ ഫീമെയിൽ സബ്ജക്ട്സിന് പ്രൊഡ്യൂസറെ നോക്കുമ്പോൾ എല്ലാവരും പിൻവാങ്ങുന്നതിൻ്റെ ഭയം എന്താണെന്ന് എനിക്കറിയില്ല. നമ്മളൊരു എന്തെങ്കിലും ഒരു രീതിയിൽ ഒരു ഇനിഷ്യേറ്റീവ് എടുത്ത് മുന്നോട്ട് വന്നാൽ മാത്രമേ
ഒരു മാറ്റം നമുക്ക് സൃഷ്ടിക്കാൻ സാധിക്കുള്ളൂ അല്ലേ. ഇപ്പോൾ റിമയുടെ ഫിലിം എനിക്കറിയാം അതിൻ്റെ എങ്ങനെയായിരുന്നു എന്നുള്ളത്. സോ അത് വലിയൊരു എനിക്ക് ഭയങ്കര സന്തോഷമായിട്ടുള്ളൊരു കാര്യമാണ്. ഇന്നലെ അതിൻ്റെ പ്രിവ്യൂ ഉണ്ടായിരുന്നു എന്ന് എനിക്ക് വരാൻ സാധിച്ചില്ല. പക്ഷെ എനിക്ക് തോന്നുന്നു ഇനിയൊരു 2-3 വർഷത്തിനുള്ളിൽ വളരെയധികം നല്ല നല്ല ഫീമെയിൽ സബ്ജക്ട്സ് വരും. അതിൻ്റെ ഒരു തുടക്കമായിരുന്നു നമ്മളുടെ ജയ എല്ലാം അതിൻ്റെ ഒരു സ്പാർക്ക് സ്റ്റാർട്ടിംഗ് ആണ്. ലോക വന്നു, റിമയുടെ ഫിലിം വരുന്നു, അങ്ങനെ ഓരോരോ സിനിമകളായിട്ട് വരണം. അതിനുള്ളൊരു കുറച്ച് പ്രൊഡ്യൂസേഴ്സും കൂടെ നമുക്ക് വേണ്ടിയിട്ട്, അല്ലെങ്കിൽ ആർട്ടിസ്റ്റുകൾക്ക് വേണ്ടിയിട്ട്, അല്ലെങ്കിൽ കഥകൾക്ക് വേണ്ടിയിട്ട് ഒന്ന് മുന്നിട്ട് വന്നു കഴിഞ്ഞാൽ നല്ലതായിരിക്കും എന്നുള്ളൊരു അഭിപ്രായമുണ്ട്. അത്ര തന്നെയുള്ളൂ. ഇല്ല, ഞാൻ കണ്ടില്ല. ഞാൻ കഴിഞ്ഞ കുറച്ച് ദിവസങ്ങളായിട്ട് നമ്മുടെ ഈ ടീമിൻ്റെ കൂടെയാണ്. അതുകൊണ്ട് തന്നെ നമുക്കതൊന്നും കാണാൻ സാധിച്ചിട്ടില്ല. പക്ഷെ നമ്മളിപ്പോൾ ഈ സോഷ്യൽ മീഡിയയിലൂടെ എല്ലാം കണ്ടുകൊണ്ടിരിക്കുന്നുണ്ട്. അതെല്ലാം നമുക്ക് പണ്ട് രാവണപ്രഭു ഞാനൊക്കെ തിയേറ്ററിൽ പോയി കണ്ട ഒരു ഇമ്പാക്റ്റ് ഇപ്പോൾ ഒരു വളരെ നല്ലൊരു ബാക്കിയെല്ലാം ഒരു വർക്ക് ചെയ്തൊക്കെ വന്ന് കാണുമ്പോൾ ഉള്ളൊരു സാധനം കിട്ടിയിട്ടില്ല. എന്തായാലും തീർച്ചയായിട്ടും போய் കാണും. வந்து படத்துல வந்து ஒரு அந்த அண்டர்வேர்ல்டுன்னும் போது அதை ஒரு சேஃப் கார்ட் பண்றதுக்கு ஒருத்தவங்க இருக்கணும் இல்லைங்களா. ஃப்ரம் த அஃபிஷியல் சைடு போலீஸ் ஆர் லாயர் அந்த மாதிரி அவங்க லாயராக இருக்காங்க படத்தில். ஹீரோ அண்டர்வேர்ல்டு மாஃபியா, ஹி இஸ் அ லாயர், ஷீ இஸ் அ லாயர். அண்டு அவங்கள வந்து அத்துலியா வந்து அவங்க இது வரைக்கும் சரியான ஒரு படம் அமையாதால தான் அவங்க வந்து சரியாக ஷீ இஸ் லாட் ஆஃப் பொட்டன்ஷியல், அவங்களுக்கு பயங்கரமான பொட்டன்ஷியல் இருக்குது. நான் பார்த்தேன் அவங்க வந்து கடலில் வந்து நான் 40 டேஸ் பண்ணேன். கடலூர் பாண்டி 40 டேஸ் இண்டத்தத்த கடல் கரையில் இருந்தால் சிஜி முதல்ல வேணான்னு சொல்லிட்டதால எனக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு. கடலுக்குள்ளே போய் எடுக்கணும் போது உள்ளே போய் பண்ணுறோம். சொல்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில் போயிட்டோன்னா நைட்டு தான் வரணும். இல்லை அவங்க கஷ்டப்பட்டதை எல்லாம் சொல்லுங்க, எங்களை அங்கே கஷ்டப்படுத்துறீங்களா அப்படின்றாங்க. சொல்லுவேன். காலையில் போனோன்னா என்ன பிரச்சனைனா தள்ளி போட முடியாது, அங்கே போய் நிற்க வைக்கவும் முடியல என்னால். எனக்கு அந்த கடல் அந்த டெரெயினில் ஷூட் பண்ணுறது பெரிய டிஃபிகல்ட்டாக நம்ம ஃபஸ்ட் படம்ன்றதால. அப்புறம் எடுக்கிறோம். அவங்களுக்கு வந்து 2வது நாள் புரிஞ்சுக்கிட்டாங்க, சரி ஒரு சைக்கோ தான் போல விடமாட்டாங்க கரைக்கு, ஸோ நம்ம இருந்து முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவோம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அந்த டெடிக்கேஷனுக்கே அவங்களுக்கு ஏதாவது இந்த படம் வந்து நல்லதாக அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த டெடிக்கேஷன் 40 டேஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 2 பேருமே ஹீரோயின் 2 பேரும் பயங்கர கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. அண்டு அதே மாதிரி அவங்களுக்கு காம்பினேஷன் மற்ற ஆர்டிஸ்டோட காம்பினேஷன் இருக்கும்போது கூட நம்ம அவங்களுக்கு நிறைய லென்த் டைலாக் இருக்கும். சிலதுலாம் அவங்க போய் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, முன்னாடிச்சுட்டு அப்புறம் வந்து எல்லாத்தையும் சொல்லி பார்ப்பாங்க. ஸோ அந்த டெடிக்கேஷன்லாம் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இடம் கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். நல்லா நடிச்சிருக்காங்க. டெஃபினட்டாக வந்து நல்ல ஆக்ட்ரஸ் தான் அவங்க. அவங்களுக்கு இந்த படம் நல்ல ஒரு பிரேக் இருக்கும். சௌபௌர்ணிகான்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அந்த ஒரு ஹீரோயின் அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் இந்த கண்டென்ட்டுக்கு ஒரு ஹீரோவோட ட்ராவல் பண்ணுற மாதிரியும் இந்த கண்டென்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸாக கூடவே இருக்கிற மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். அது இந்த மாதிரி ஒரு பெரிய படத்தில் இவ்வளோ ஒரு மாசமான படத்தில் அமையிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அது சாருக்கு தான் நன்றி சொல்லணும். அண்ட் கடல் போர்ஷன்ஸ் நாங்கள் ஷூட் பண்ணும்போது சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டே அப்படி இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அது புரிஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ நாங்கள் அங்கே கரையிலிருந்து கடலுக்கு போறதுக்கே ஒரு 1/2 hour மேலே ஆகும். அங்கிருந்து ஒரு சின்ன போட்லேருந்து மேலே ஏறுறதுக்கு ரொம்ப டஃப்பான ப்ராசஸ். ஸோ அது ரொம்ப ரிஸ்கியாகவும் இருந்தது. ஸோ அதுக்காக தான் சார் அப்போ அந்த மாதிரி ஓகே அந்த ஷெடியூல் போட்டது புரிஞ்சதுனால அண்ட் அதுக்கப்புறம் பழகிடுச்சு. இது எல்லாமே வந்து பண்ணுறதுக்காக சொன்னதில்லை. நான் வந்து நிறைய மலையாள படம் பார்த்து நிறைய பார்த்து வந்திருக்கேன். ஏன்னா என்னோட நான் ஃபர்ஸ்ட் படம் ஒர்க் பண்ண டேரக்டர் வந்து நகுலன் பொன்னுசாமி, அவங்க ஒய்ஃப் வந்து மலையாளி. ஸோ அவங்க வீட்டுக்கு போனால் டெய்லி ஏஷியானெட்டில் படம் ஓடினே இருக்கும். அவங்க சொல்லுவாங்க எனக்கு படம் பாருங்க. எனக்கு ஃபஸ்ட்டுலாம் 2005-06 எனக்கு வந்து என்னடா பேசினே இருக்காங்க ஒன்றுமே புரியல அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் போக போக தான் சினிமாவோட புரிதல் வந்து உண்மையாலுமே டெஃபினட்டாக நான் வந்து கற்றுக்கிட்டேன்றது இந்த படங்கள் பார்த்து தான். இப்போ லாஸ்ட்டாக கூட வந்து நாங்கள் எல்லாத்தையும் படம் இந்த ரோங்குன்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ் வரும். ஒருத்தர் வந்து பையன் குழந்தை டப்பாவில் போட்டு மூடி வச்சுருவார். நான் அது என்னோட இதில் கூட எழுதியிருந்தேன். இப்படி ஒரு சீன் உலக சினிமாவிலே பார்த்ததில்லை நான். ஒருத்தனோட பாசம், ஆனால் அந்த குழந்தைக்கு அது டேஞ்சரு. அவன் மூடிச்சுட்டு யாருக்கிட்ட ஒரு கத்தியால் இருக்கட்டும் அதை சேவ் பண்ண போகிற அந்த போலீஸ் காப்ஸ் வந்து நைட் 2 மணிக்கு போவாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தன் போவான், திருப்பி வருவான், திருப்பி போய் சேவ் பண்ண போவாங்க. அந்த சீன் வந்து மைண்ட் ப்ளோயிங். அப்பா எப்படா யோசிச்சாங்க மேபி அவர் லைஃப்பில் நடந்திருக்கலாம். ஏன்னா அந்த ரைட்டரே போலீஸாக இருந்தாங்க. இந்த கேள்வி படித்தேன்.
ஸோ அப்படி ஒரு சீன் எடுக்கிறாங்க. சரி போய் இங்கே போய் நம்ம கைத்தட்டு வாங்கிக்கலாம், உலகத்தில் எங்கே வேணாலும் போய் படிச்சுக்கலாம், ரைட்டரா அசிஸ்டன்டா கூட போய் படிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. இன்னைக்கு இந்த ஊரில் நான் வந்து டைரக்டராக வந்து உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன்னா கடவுளுக்கு நன்றி. நான் வருஷம் சபரிமலைக்கு வருவேன், ஒருவேளை ஐயப்பன் தான் கூட்டம் இருக்காருன்னு நினைக்கிறேன், அவருக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த ரோந்து படம் சொல்கிறேன் நான் லாஸ்ட்டாக ரொம்ப மிரண்டு போய் பார்த்தது, என்னடா ரைட்டிங் இப்படி பண்ணியிருக்காங்க, பயங்கரமாக பண்ணியிருக்காங்கன்னு. அதான் இந்த மண்ணில் இருந்துட்டு அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் ஓரளவுக்கு நல்லா வந்துருக்கு. நீங்கள் படம் பார்த்து நாளைக்கு நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது டீப்லி இன்ஸ்பயர்ட் பை மலையாளம் சினிமா தான், ரைட்டர்ஸ்க்கு தான்.